கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை தான் உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒவ்வொருத்தரும் இதை வெறும் வாயால் சொல்லுகிற வார்த்தை அல்ல, நமக்குள்ளே இருக்கிற ஆவி, ஆத்மா, இருதயம், மனது மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்திலும் கூட ஒரு தாழ்ச்சி இல்லாதபடிக்கு, குறைவும் இல்லாதபடிக்கு கர்த்தர் எப்படி நம்மளை மேய்க்கிறார், அவருடைய மேய்ச்சலின் ஜனமாய் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் என்றால் முதல்ல நீங்கள் அதை சரியாக புரியணும். ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை, தேவனோடு கூட இருந்த வார்த்தை, அந்த வார்த்தை அவ்வளோ வல்லமை உள்ளதாக இருந்ததுனால தான் அந்த வார்த்தை தேவனுமாய் இருந்தது. ஒரு வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்குறது மாத்திரம் அல்ல, இன்றைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை அழியாமல் இருந்து காத்து வழிநடத்தி வருகிறது. அந்த வார்த்தை நமக்காக வேண்டி மாம்சத்தில் வெளிப்பட்டு, பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாக இருக்க, அவர் அவர்களைப் போல மாம்சத்தில் வெளிப்பட்டு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். நல்லா கவனிங்கப்பா, இதை நீ அறிஞ்சிருக்க தெரியணும். ஏதோ அவன் கூட வந்து வீட்டில் இருக்கார், வெளியே போகிறாரு, வராரு, நான் போகிற இடமெல்லாம் கூட இருக்கார், அப்படி இல்லை. உனக்குள்ளே, நம்ம ஒவ்வொருத்தருக்கு உள்ளே வந்து வாசம் பண்ணுறாரு. இதை அறிஞ்சிருக்க தெரிய வேண்டும். அந்த கர்த்தர் எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்னு சொன்னால், மேய்ப்பராக இருக்கும்படி. அவருடைய ஆடுகள், இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் எல்லாரும் ஆசாரியர்களால், வேத பாரகர்களால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. சரியான மேய்ச்சல் இல்லை, சரியாக அவரை தேவனிடத்தில் வழி நடத்துறதுக்கு வழி இல்லை. நியாயப்பிரமாணத்தின் வழியாக அவர்களை தேவனிடத்தில் வழி நடத்த முடியலை. ஆனாலும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மேய்ப்பனாக அனுப்பப்பட்ட போது பூமியை கடந்து வந்து தம்முடைய மாம்சத்தில் இந்த நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றி காண்பித்தார். அவர் ஆவிக்குரியவராக இருந்து மாம்சத்துக்குரியவைகள் எதையும் நிறைவேற்றாமல், உலகத்தை சார்ந்திராமல், தேவனையே சார்ந்திருந்து வாழ்ந்து சகலத்தையும் ஜெயித்து, உலகம், மாமிசம், பிசாசு எல்லாவற்றையும் ஜெயித்து அதை நமக்கு கொடுக்குறார். அதை கொடுத்து தான் நம்மளை வழி நடத்துகிறார். இப்போது நமக்குள்ளே இருந்து அவர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். இந்த கர்த்தர் எப்படி இருக்கிறாரா, யாத்ராகமம் 34:6 கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, அம்மா ஐயா நல்லா கவனிங்கப்பா, உனக்கு முன்னால் கடந்து போய்கிட்டே இருக்கார். ஏதோ நீ வெளியே புறப்பட்டு போகிற நேரம்தான் அவர் கடந்து வரான்னு நினைக்காத. உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு முன்பாக கடந்து வந்து கோணலானவையெல்லாம் சரியாக்கி நேராக்கி உன்னை வழி நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், கர்த்தர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, கர்த்தர் இரக்கமும் எப்போவும் இரக்கம் உள்ளவரா, கிருபையும் எப்பொழுதும் கிருபை நிறைந்தவராய், நீடிய சாந்தமும், அவ்வளவு சாந்தத்தோடு உன் பின்னால் உன் முன்னால் உன் கூடவே கடந்து வந்துக்கிட்டே இருக்கிறார். அதான் உண்மை. சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன், உன் மரண பரியந்த உன்னை வழி நடத்துகிற அந்த கர்த்தர் எப்படி இருக்கார் பாருங்கள். இவ்வளவு குணாதிசயங்களோட உன் கூட வந்துக்கிட்டே இருக்கார். பொறுமையோடு வராரு, உன் பாவங்களை மன்னிக்கிறார், அக்கிரமங்களை மன்னிக்கிறார், இன்னும் வழிகாட்டிக்கிட்டே வராரு. நீ ஆடு, அவருடைய ஆடு. நீ அவரை தெரிஞ்சுக்கிடலை, அவர் உங்களை தெரிந்து கொண்டார். இன்னும் சங்கீதம் 34 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. ஹலோ, ஏதோ காசு பணம் சேர்த்துருவோம், வீடை கட்டிடுவோம், அதை வாங்குவோம், இதை வாங்குவோம், இது உலக பிரகாரமான நன்மையை குறித்து சொல்லலை அவர். இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்று அறிந்திருக்கிறார். பொல்லாத உலகத்து ஜனங்களுக்கே அவையெல்லாம் கொடுக்கப்படுகிறது, உனக்கு கொடுக்காது இருப்பாரா, அருளாதிருப்பது எப்படி? இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடி அலைகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு தேவையான ஒன்று மாத்திரம், இந்த பாவ சரீரத்தில் நன்மை செய்கிறது என்னிடத்தில் இல்லை, அதை தேட சொல்கிறார். அதான் ரோமர் 7 கடைசி
10 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை உண்டு பண்ணி கொடுக்குறார். உனக்குள்ள இருதயத்தை சுத்திகரிக்கிறாரு, ஆவியை சுத்திகரிக்கிறாரு, உயிர்ப்பிக்கிறாரு. பொல்லாத இருதயம், தீட்டுள்ள இருதயம், தீட்டான வேலையெல்லாம் புறப்பட்டு வந்து உன்னை நன்மை செய்ய விடலை. உன் ஆத்மாவுக்கு நன்மை கிடைக்கல. உன் ஆவி வெள்ளநட்டு போய் இருக்குது, மாம்சத்தோடு போராடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் கர்த்தர் உள்ளே வந்து இதெல்லாம் சரியாக்குறார். இதே ஏசாயா 57:15 நீங்கள் வாசிக்கிறீங்க. உங்களுக்குள்ளே வந்து அவர் வாசம் பண்ணி உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய ஆவியையும் உயிர்ப்பிக்கிறார். இதான் மேய்ப்பன். எப்படி வைக்கிறார் பாருங்கள். அவர் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டியாக கிடக்கும். சிங்கக்குட்டிகள்னால் உலகத்து ஜனங்கள், மாம்ச பச்சினிகள், மாம்சத்திற்கென்று பிறந்து மாம்சத்துக்கென்று விதைச்சி மாம்ச ஆசை இச்சைகளையே நிறைவேற்றி கொண்டு இருக்கிற அந்த சிங்கக்குட்டிகள் நன்மை இல்லை. ஆத்மாவுக்கு நன்மையை தேட முடியல. பாவ சரீரத்தில் இருக்காங்க, இச்சைக்குரிய சரீரத்தில் இருக்காங்க. நன்மையை காண முடியல. அவன் வாழ்நாள் முழுவதும் நன்மையை காணாமல் தீமையோடே மறித்து போகிறான். ஆனால் நமக்கோ கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இன்னும் பிதாவானவர் அந்த நன்மைகளை நமக்கு கொடுக்கிறார். அவர் பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கிற காரியங்கள் நன்மையான எந்த ஈவும் பரத்தில் இருக்கிற ஜோதிகளில் பிதாவிடத்திலிருந்து உங்களுக்கு எனக்கு உள்ளே இறக்கி கொடுக்கிறார். குமாரன் வழியாக. குமாரனும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். நமக்குள்ளே கடந்து வந்து இப்பொழுது அவர் ஜீவிக்கிறார். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவர் நமக்குள்ளே இருந்து நன்மையை உண்டு பண்ணுகிறார். ஆத்மாவுக்கு, ஆவிக்கு, இருதயத்துக்கு. அதான் லூக்கா 12:30 பார்ப்பீங்கன்னா எல்லாம் எண்ணத்தை பூசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம்னு சொல்லி உலகத்து ஜனங்கள் அலைகிறாங்க. நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது. ஹலோ, உன் ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரம், ஆவிக்கு, இருதயத்துக்கு, மனதிற்கு தேவையான ஆகாரத்தை இந்த மேய்ப்பன் சரியாக உங்களை வழி நடத்துகிறார். புல்லுள்ள இடங்களில் அவர் உங்களை வழி நடத்துகிறார். உள்ள ஆத்மா பட்னியாக கிடக்காது, ஆவி பட்னியாக இருக்காது. அந்த காரியங்களெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். தேவன் அந்த காரியங்களை நமக்கு கொடுக்கிறார். இவெல்லாம் உலகத்தார் நாடி தேடி அலைகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று பிதாவானவர் அறிந்திருக்கிறார். எந்த குமாரனை உலகத்தில் மேய்ப்பனாக இருக்கும்படி அனுப்பினாரோ, உன்னை மேய்க்கும்படி அனுப்பினாரோ, அவையெல்லாம் நீ கேட்குறதுக்கு முன்னமே உண்டாயிருக்கத்தக்கதாக நீ கேட்க வேண்டியது கேட்கணும். உள்ளான மனுஷனில் முதல்ல ரட்சிப்பை பூரணப்படுத்தணும், புது சிருஷ்டி ஆகணும். உள்ள ஆத்மா பட்னியாக கிடக்கக்கூடாது, ஆவி பட்னியாக இருக்கக்கூடாது. ஆவி பலத்தோடு இருக்கணும். காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலன் அடையணுமா? நல்ல மேய்ப்பள்ளத்தில் இருக்கணும், அடங்கி இருக்கணும். 2 ஆடு இருக்குப்பா, ஒன்று வெள்ளாடு, ஒன்று செம்மறியாடு. அவர் 2 ஆட்டையும் கூட மேய்ச்சிக்கிட்டு தான் வருவார். கடைசி நியாயத்தீர்ப்பு நாளில் இடது பக்கம் வலது பக்கம் பிரிப்பார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அதை பாருங்கள், யோசிங்க, தேடுங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, யோவான் 10:15 11 14 15 வசனங்கள் வாசிச்சு பாருங்கள். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல, நான் என் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். தெரிஞ்சு வச்சுருக்கதில்லை, அறியப்பட்டு. பிறக்கும்போதே தாயின் வயிற்றில் பாவத்தில் பிறந்த நான் துர்க்குணத்தில் உருவாகியிருந்தேன். ஆனால் என்னை தாங்கினார், ஏந்தினார், தப்பு வைத்தார். இன்றைக்கு வரைக்கும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. அதிலிருந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு, காப்பாற்றி உலகத்தினால நீ தீட்டடையாமல், கரைபடாமல், பாவ சரீரத்தை விட்டு ஒளிந்து இருக்கத்தக்கதாக அவரோடு மரித்து உயிர்ப்பிக்கப்பட்டவனாக இருக்கணும். அதுதான் அவருடைய ஆடு. அதை அறிந்தும் அவர் அந்த ஆடுகளால் அவரை அறியப்பட்டு இருக்கிறோம். அந்த நல்ல மேய்ப்பன் நல்லவர் என்று ருசித்து பார்க்குறவங்களாம் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஆடுகளுக்கு தான் அவர் தனது ஜீவனை கொடுக்கார். எல்லா ஆட்டுக்கும் இல்லை. நல்லா கவனிங்க. இடது பக்கத்தில் நிற்கிற ஆடை ஒரு காலம் அறியம்பார். ஆச்சரியமாக இருக்கும். சரி, தீத்துக்கள் நிருபத்தில் 2:14 பார்த்தீங்கன்னா, அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக இருக்க முடியும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உடையவர்களாய் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவரே ஆடாக மாறினார். அந்த ஆட்டு குட்டியாக மாறினார்.
ஜீவ ஆட்டுக்குட்டியாக அந்த தன்னுடைய சரீரத்தை சிலுவையில் ஒப்பு கொடுக்கும்படிக்கு அவர் முதல்ல மாறினார். 1 பேதுரு 2:24 பார்த்தீங்கன்னா, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பார்த்தீங்களா, காயம் ஆற்றப்பட்டுருச்சு. அவருடைய தழும்புகளால் நம்மெல்லாம் குணமாக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் 10:28-29 பார்த்தீங்கன்னா, நான் அவைகளுக்கு ஜீவனை மாத்திரம் இல்லை, நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. உலகத்தால், பாவத்தால், உலகத்தின் அதிபதியினால் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. கையில் வச்சு வழி நடத்துகிறாரு. அவைகளை எனக்கு தந்த என் பிதா, மேய்க்கும்படிக்கு எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்தும் ஒருவனாலையும் பறித்து கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா எப்படிப்பட்ட தேவன். இன்னும் சொல்கிறார் எசேக்கியேல் 34:23 அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாக இருப்பார். இது இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அவர் ஒருவரே. இன்றைக்கி அநேக மேய்ப்பர்கள் உலகத்தில் மாம்சத்தில் இருக்கலாம், போதகர்கள். ஆனால் அவங்கெல்லாம் ஆத்மாவை மேய்க்க முடியாது. இவர் தான் ஆத்மாவை மேய்க்கிறவர், ஆத்மாவுக்கு கண்காணி பாதுகாப்பாக இருக்கிறவர். இன்னும் சொல்கிறாரு 1 பேதுரு 2:25 சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள். அங்கே இங்கேயும் மேய்ச்சல் சரியில்லாதனால தேவனை விட்டு எங்கேயோ உலகத்துக்குள்ளே மாயக்குள்ளே சிக்கி கிடந்தீங்க. உங்களையெல்லாம் அழைக்கிறாரு. இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். ஹலோ, ஒரே மேய்ப்பர், அநேக மேய்ப்பர் இல்லை. அவங்கெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், இவற்றை கொண்டாந்து விடணும். அவங்களுக்குரிய வேலையே அதுதான், கூலியால் தான். நல்லா கவனிங்க, யாராக இருந்தாலும் சரிதான், அவர் தான் நமக்கு நல்ல மேய்ப்பர். அவர் இடத்துல கொண்டு வந்து சேர்க்கறது தான் ஊழியர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இன்னும் அப்போஸ்தலர் நடபடி 20:28 வாசிங்கன்னா, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே, அந்த ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலே சம்பாத்தியம் பண்ணிக்கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு, தனிப்பட்ட வகையில் ஒவ்வொரு மனுஷனும் இல்லை, சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தையை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்க. அந்த ஆடு வேற எங்கேயோ தப்பி போயிடக்கூடாது. கிறிஸ்துவண்டையில் நீங்கள் வழி நடத்தணும். போதவர்களே, ஹலோ, உங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. எபிரேயர் 13:20 நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மருத்துவரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. எபேசியர் 3:12 பார்த்தீங்கன்னா, அவரை பற்றி விசுவாசத்தினாலே அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆகவே எபேசியர் 2:15 பார்க்குறோம், சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, இதான் நல்ல ஆடு, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்காது, ஆவியின் பிரமாணத்துக்குள்ளே மறுபடி பிறந்தவளா, ஜீவன் அடைந்தவளா, நித்திய ஜீவனுக்குள்ளே வழி நடத்தப்படுகிறவளா இருப்பான். இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி, தேவனோட, உலகத்தில் இல்லை, தேவனோட சமாதானமாக இருப்போம், ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அவர் இல்லை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுவார். அமர்ந்த தண்ணீர், புல்லுன்னா என்னங்கிறத குறித்து வரப்போகிற காலங்களில் நான் உங்களோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக இப்போ துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறப்பா. தேவனே, இந்த நாளிலும் பிள்ளைகள் கேட்ட இந்த செய்தியின்படி கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவும் சொல்லத்தக்கதாய் அந்த சரீரம் முற்றிலும் மாற்றப்பட்டு தேவரீர் உள்ளே வனாந்தரமாய் கிடந்த பாவ சரீரத்தில் நீரோடைகள் ஓடுகிறதை காணவும், செழிப்பாக இருக்கிறதை காணவும்,
புல்லுள்ள இடங்களில் அவர் மேய்க்கிறதை அனுபவிக்கத்தக்கதாய் உதவி செய்யும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், முற்றிலும் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். கர்த்தரும் அருமரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For contact, Evangelist K.P. John David, Door of the Light Ministries, Kovilpatti, 628-502. Phone number 7200-620090, 8072148809. Bank details: State Bank of India, Kovilpatti. Account number 1101779501. Branch code 00859. IFS code SBIN 0000859. MICR code 627002011. SWIFT code SBI NIN BB 469.